நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம். அண்ணாமலையில் நடந்து வரல அவர் சரத்பாபு கீழே இறங்குறது, இவர் மேலே அந்த லிஃப்ட்டில் மேலே போகிறது, அப்புறம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவர் நடந்து வந்து அந்த சேரில் உட்கார்றது, அது அப்புறமா அந்த தளபதியில் அந்த அந்த ஃபைட் சீக்வன்சஸ் இதெல்லாமே தான் விஷுவலாக அதை பார்த்து தான் நான் எழுதினேன். ஸ்டுடியோவில் போய் உட்காந்து ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அந்த 20 மினிட்ஸில் ஃபுல்லாக முடிச்சுட்டு எழுதிட்டேன் அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக, எழுதிட்டிங்களா அப்படின்னாரு. அந்த லிரிக்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னார் ரஞ்சித் சார். சூப்பர் ஸ்டாரோட இமேஜ் தான் என்னை இதை எழுத வச்சுதுன்னே நான் சொல்லுவேன். அவர் இது வேணாம் அது வேணான்னு சொல்ல நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதில் முடிச்சிட்டார். ஸோ கரெக்ஷன்லாம் கிடையாது, இதில் பண்ணல. லாஸ்ட் 2 டேஸாக கபாலி சாங்ஸ் ரிலீஸ் ஆனதுலேருந்து எங்கே பார்த்தாலும் அது ஒரு நெருப்புடா அப்படிங்கிறதே ஒரு டேக்லைன் மாதிரி ஆயிடுச்சு. இந்த சாங் உருவான விதம் பற்றி சொல்லுங்கள். உருவான விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது தான். ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் பண்ணார். ரொம்ப தூங்கிட்டு இருந்தேன். காலைல முழிச்சு பார்க்கும்போது சந்தோஷம் நான் கால் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. கனவு வந்துச்சோன்னு நினச்சேன் நான். அப்புறமா நேரில் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி நைட்டு கனவு வந்துச்சுன்னு. டேய் கனவுலாம் இல்லைடா, நான் தான் ஃபோன் பண்ணேன், ஸ்டுடியோவா அப்படின்னாரு. ஸோ ஸ்டுடியோ போனால் அங்கே ரஞ்சித் சார் இருந்தார். ஸோ ரஞ்சித் சாரை மீட் பண்ணி அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். இவர் தான் அருண் ராஜா, தெரியல பாட்டு எழுதியிருக்கான் அப்படின்னு சொன்னார். அப்புறமா நான் ஏற்கனவே சந்தோஷன் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் சொன்னார். அவர் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் சார் சொன்னார். ஸோ அப்போ அந்த பாட்டு அந்த ஃபுல் ட்ராக் எனர்ஜியோட போட்டு காமிச்சாங்க. ஸோ அது கேட்ட உடனே ஒரு பயங்கர ஃபீல் இருந்தது. ஸோ அந்த ஃபீல் தான் அப்படியே இன்னமும் கன்வெர்ட் ஆகி என்னோடய லிரிக்ஸ்லேயும் சரி பாடும்போதும் சரி ஒரு பயங்கர எனர்ஜியாக ஒன்று வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நெருப்புடா சாங் எழுதுறதுக்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்கிட்டீங்க? இதுக்கு வந்து இயக்குனர் வந்து ஒரு சூழல் கொடுப்பாங்க, இந்த சூழலுக்கு தான் இந்த சாங் வேணும் அப்படின்னு. அப்படி அவர் உங்ககிட்ட விவரித்த சூழல் என்ன? அதுக்கு எந்த அளவுக்கு ஆப்டாக இருக்குது உங்களோட வரிகளும்? எத்தனை நாள்னு சொல்ல முடியாது. போய் ஸ்டுடியோவில் போய் உட்காந்து ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அந்த 20 மினிட்ஸில் ஃபுல்லாக முடிச்சுட்டு எழுதிட்டேன் அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக, எழுதிட்டிங்களா அப்படின்னாரு. ஆமாம் சார் எழுதிட்டேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், இது ஓகேவா பாருங்கள் அப்படின்னு. படித்து பார்த்தாரு, நல்லாயிருக்கு அப்படின்னாரு. ஸோ இதுதான் இதுக்கான டைம் டியூரேஷன் எழுதுறதுக்கு எடுத்துக்கிட்டது. சூழல்னு சொன்னால் என்ன, இது பெருசாக இன்னும் படம் ரிலீஸ் ஆகாதனால அவர் என்ன சொன்னார்ன்றது என்னால் சொல்ல முடியாது. பட் அந்த லிரிக்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னார் ரஞ்சித் சார். ஸோ இப்போது கதைக்கு சம்மந்தமுள்ள லிரிக்ஸாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஓப்பனிங் சாங் அப்படின்றது அது பெரிய ப்ளஸ். அதுவும் இன்றைக்கி இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்னாவே ஒரு எதிர்பார்ப்பு பெரிய அளவில் இருக்கும். இதை எப்படி வந்து அந்த வரிகளில் ஃபுல்ஃபில் பண்ணீங்க? பாட்டு வந்தும் சக்ஸஸ்ஸு, அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுகிறப்போ அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணீங்க நீங்கள்? சூப்பர் ஸ்டாரோட இமேஜ் தான் என்னை இதை எழுத வச்சுதுன்னே நான் சொல்லுவேன். அவரோட இமேஜ், அவரோட ஃபேன் பேஸ், அவர் மேலே இருக்கிற ஒரு ஆடியன்ஸ்க்கு அவர் மேலே இருக்கிற ஒரு அன்பு. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்டில் ஒரு செகண்ட் வந்து போகும். ஸோ அவர் எப்படி ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, எப்படி அவரை வந்து கொண்டாடுவாங்க அப்படின்னு. ஸோ இஸ் லைக் அ சன், இஸ் லைக் அ நெருப்பு, நெருப்பு கோலம், சூரியன். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு சூரியன்னா அவர் தான். ஸோ நெருப்பு கோலம்ன்றதுனால தான் நெருப்புடா அப்படின்னு சொல்லி எழுதினேன். ஸோ சூர்யா சார் உரசாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் தளபதியில். ஸோ அதெல்லாம் தான் எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்த விஷயங்கள். ஸோ அந்த விஷுவல்ஸ் எல்லாமே தான் ஞாபகம் வந்துச்சு. அதை வச்சு தான் இந்த லிரிக்ஸ் நான் பென் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு லிரிக்ஸு சரணம் பல்லவிலாம் எழுதி கொடுத்ததுக்கு முன்னாடி அதை இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற கரெக்ஷன் ஒர்க்லாம் வந்ததா, இல்லை ஃபஸ்ட் டேக்லேயே ஓகேவா? கரெக்ஷன் ஒர்க்ஸ்லாம் வரல. அதான் 20 மினிட்ஸ் தான், அது ஆல்மோஸ்ட் எல்லாமே அவ்வளோதான். ஸோ கரெக்ஷன் ஒர்க்ஸ்னு பெருசாக இல்லை. அவர் இது வேணாம் அது வேணான்னு சொல்ல நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதில் முடிச்சிட்டாரு. ஸோ கரெக்ஷன்லாம் கிடையாது, இதில் பண்ணல. சந்தோஷ் நாராயணன் இந்த பாட்டுக்காக உங்களை சூஸ் பண்ணாரா? லிரிக் ரைட்டராக உங்களை சூஸ் பண்ணாரா, இல்லை வந்து இயக்குனர் ரஞ்சித் உங்களை சூஸ் பண்ணார்? சந்தோஷனா தான் என்னை கூப்பிட்டு ரேப் பண்ணணும். அவர் ஃபஸ்ட்டு என்ன யோசிச்சிருந்தாருன்னா ஃபாரின் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு பண்ணலான்னா பிளானு. அப்புறம் தமிழ் பண்ணுறதுக்கு சரி நம்ம ஆல்ரெடி அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன்ல, ஏற்கனவே ஒரு 2-3 ட்ராக் ஒர்க் பண்ணியிருக்கேன் தமிழ் ரேப். ஸோ அதனால் ஐ எம் கம்ஃபர்டபுள் அப்படின்றதுனால அவர் என்னை கூப்பிட்டு தமிழ் ரேப்பு ஒர்க் பண்ண சொன்னார். ஃபஸ்ட்டு இது வந்து எப்படின்னா, ஸோ இது ஓகே ஆச்சுன்னா தான் இது இருக்கும். அது அவரும் ஆரம்பத்தில் சொல்லிட்டார். இது வந்து
சாதாரணமான விஷயம் இல்லை. இது எல்லாருக்கும் போகும், அப்ரூவலுக்கு போகும். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா நம்ம வச்சுக்கலாம். நீ யார்ட்டையும் சொல்லாத இப்போதைக்கு அப்படிலாம் சொன்னார். ஸோ எனக்கே டீசர் வரும்போது தான் தெரியும் என் பாட்டு படத்தில் இருக்குன்றது. ஸோ அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸான விஷயமா இருந்துச்சு. மே 1 அன்னைக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு அந்த டீசர். ரஞ்சித் சார் வந்து இப்போது ரீசெண்டாக ஆடியோ லான்ச்சில் மீட் பண்ணும்போது சொன்னது வந்து லிரிக்ஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னார். லிரிக்ஸ் சூப்பராக இருக்குது, சிங்கிங்கும் செம்மையாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமாக ஒன்று க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு என் மேலே அவருக்கு இப்போ வந்திருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் நீங்கள் எழுதின பாட்டு ஸ்க்ரீனில் வரும்போது இப்படி தான் வரும், அதுக்கு இன்ட்ரோ வந்து ரஜினி இப்படி தான் வருவார் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே இமேஜின் இருக்கும்ல, அது சொல்லுங்கள். நிறையா இருக்குது. நான் விஷுவலாக பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆக்சுவலாக நான் எழுதும் போதே அந்த விஷுவல்ஸ் எல்லாம் மைண்டில் வந்துச்சு. போட்டு காமிச்சார் எனக்கு. அந்த எதுனா அண்ணாமலையில் நடந்து வருவார்ல, அவர் சரத்பாபு கீழே இறங்குறது, இவர் மேலே அந்த லிஃப்ட்டில் மேலே போகிறது, அப்புறம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவர் நடந்து வந்து அந்த சேரில் உட்கார்றது, அது அப்புறமா அந்த தளபதியில் அந்த அந்த ஃபைட் சீக்வன்சஸ் இதெல்லாமே தான் விஷுவலாக அதை பார்த்து தான் நான் எழுதினேன். ஸோ அந்த மியூசிக் ஓடும், அந்த மியூசிக் மேலே அந்த விஷுவல்ஸ் ஓடும், அண்ணாமலையோட விஷுவல், தளபதி பாஷாவோட விஷுவல்ஸ்லாம் ஓடும். ஸோ அது மேலே நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம். நான் இந்த படத்தோட விஷுவல்ஸ் நான் பார்க்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஒரு 10%னா இது அதுக்கு மேலே ஒரு 100%ஆக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு வந்ததுக்கப்புறம், மியூசிக் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ரஜினிகாந்த் கிட்ட இருந்து எதுவும் கமெண்ட் வந்ததா உங்களுக்கு? இல்லை, இன்னும் நான் அவரை பார்க்கவே இல்லை. ஸோ அவர் ஒன்ஸ் அவரை மீட் பண்ணும்போது பண்ணதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாருங்கிறத அப்படியே ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லான்னு இருக்கேன். விஜய், ரஜினிகாந்த் 2 பேருக்குமே பாட்டு எழுதிருக்கீங்க. இவங்க 2 பேர்த்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்ல முடியுமா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லணுன்னா ரஜினி சாரோட விஷயங்கள்லாம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவர் பார்த்து வளர்ந்துருக்கோம். அவரோட படங்கள் பார்த்துருக்கோம். பாஷா அத்தனை வாட்டி பார்த்துருக்கோம். தளபதி இப்போ போட்டாலும் உட்காந்து பார்க்குற படம். ஸோ அந்த ஒரு ஃபீல் ரஜினி சார் எனக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுத்த ஒரு ஃபீல். தளபதியெலாம் எங்கள் அப்பா கிட்ட சண்டை போட்டு கூட்டிகிட்டு போங்கன்னா கூட்டிகிட்டு போய் படம் பார்த்த டைம். சின்ன வயசுலேருந்தே ஒரு சூப்பர் ஸ்டார்னால் நான் ரஜினி சார் சொல்லுவேன். இப்போ வரைக்கும் அவர் தான். இப்போவும் இருக்கிற சின்ன பசங்கள்லாம் வந்து கபாலிடா அப்படிலாம் சொல்கிறாங்க, நெருப்புடான்னு சொல்கிறாங்கன்னா அது பவர் ஆஃப் சூப்பர் ஸ்டார் தான். அதே மாதிரி தான் நான் விஜய் சாரையும் பார்க்குறேன். விஜய் சார் வந்து இப்போ இருக்கிற சின்ன பசங்கள்லேருந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஒரு ஸ்டார் அவர். ஸோ இளைய தளபதின்னு எல்லாராலையும் அன்பாக கூப்பிடப்படக்கூடிய ஒரு ஸ்டார். ஸோ பேசிக்காக நான் இளைய தளபதி அவரோட படம் கத்தி படம் பார்த்துட்டு பயங்கரமாக பிடிச்சிருச்சு எனக்கு. அவரோட ஃபீல் ஒன்று எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, அந்த 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 ஜீவானந்தம் கேரக்டர் அவ்வளோ நேச்சுரலாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு 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 ஏமாந்த ஒரு 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 சாதாரண ஒரு தனி மனிதனோட ஃபீலை காமிச்சிருந்தார். அந்த ஃபீல் அது ஒரு பயங்கர, ஏன்னா அவரோட மாஸ் அப்பீலுக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் பண்ணது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்த்தேன். ஸோ அந்த ஃபீல்லேருந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிது. ஸோ ஸோ அவர் அந்த மாதிரி பிடிச்சி அப்போ தான் அவரை நம்ம மைண்டுக்குள்ளே ரொம்ப பிடிச்சி ஒரு கேரக்டராக இருக்கும்போது அவர் கூடயே ஒர்க் பண்ணுற ஒரு ஃபீல், ஒரு சான்ஸ் கிடச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு பெரிய விஷயமாகவும் பார்த்தேன் நான். ஸோ இது அது அப்படி தான் அந்த இதை நான் ஒர்க் பண்ணேன். அந்த ட்ராக் ஒர்க் பண்ணும்போது அப்படி தான் ஒர்க் பண்ணேன். நான் ஆரம்பத்துலேருந்தே ஜிவி சொல்லிக்கிட்டே இருந்தார், இது என்னோடய 50th மூவி, நீ அதில் கண்டிப்பாக இருக்கணும். ஆஸ் அ ஃப்ரெண்டு நம்ம எல்லாம் நிறையா பண்ணியிருக்கோம். நம்ம என் படத்தில் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோடய 50வது படத்தில் நீ இல்லைன்னா அது நல்லா இருக்காது. நான் அவனுக்கு கண்டிப்பாக எப்படியாவது ஒரு இது கொடுப்பேன். நான் கேட்டிருந்தேன், நான் விஜய் சார் படங்க நான் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் கண்டிப்பாக தருவேன்டா அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி கூப்பிட்டு கொடுத்தாரு. ஸோ பெருசாக ஒன்று கொடுத்தாருன்னு நான் சொல்லணும். நான் அந்த அடையாளம் எனக்கு அடுத்த லெவலுக்கு என்னை கூப்பிட்டு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டார். ஸோ இது அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் எல்லோரும் சொல்கிறாங்கன்னும் போது சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷ் நாராயணன் வந்து இப்போ மேக்ஸிமம் அவர் போடுற படம் எல்லாமே, இசையமைக்கிற படம் எல்லாமே ஹிட் ஆகிடுது. ஏன்னா அவர் சூஸ் பண்ணுற கதைக்களங்கள் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கபாலியை அவர் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் எதுனா உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்துருக்காரா? இல்லை, அவர் பயங்கரமான ரஜினி சார் ஃபேனு.
அவரு என்ன சொல்கிறது, அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார். ஏன்னா அவர் ரஞ்சித் தான் வந்து கிரெடிட் கொடுத்தார் ரஞ்சித் சாருக்கு. ஏன்னா ரஜினி சார் படம்னோடனே, ஏன்னா எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் எல்லாம் மாற்றுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் மாற்றாமல் அவரோட டெக்னீஷியன்ஸே அவர் சூஸ் பண்ணது வந்து மிகப்பெரிய விஷயம். அவர் இது 2 படம் ஒர்க் பண்ண அதே டெக்னீஷியன்ஸோட 3வது படமும் ரஜினி சார் படமாக இருந்தாலும் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணது மிகப்பெரிய விஷயம். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப பெருமையாக அவர் சொன்னார் ரஞ்சித் சாரை. ஸோ சூஸ் பண்ணதுக்கான காரணம்னா என்ன, வேறு என்ன, இப்போ ரஞ்சித் சார் படம், ரஜினி சார் படம், ஸோ புதுசாக இருக்குன்ற நம்பிக்கை தான். ஒரு பக்கம் குளித்தலையில் பிறந்து ஜேஜே காலேஜில் இன்ஜினியரிங் படித்து அகெயின் நீங்கள் சென்னைக்கு வந்து இந்த திரைத்துறை சார்ந்த அனுபவங்கள், இந்த திரைத்துறை பயணம் எப்படி இருக்குது? இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த மூவிஸில் இருக்கிறதுன்றது புதுசு இல்லையே. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ எனக்கு அதில் அந்த அந்த லிஸ்ட்டில் நானும் வந்தேன்னா சந்தோஷம்தான். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களோட லிஸ்ட்டில் என் பேரும் வந்துச்சுன்னா சந்தோஷம்தான். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே இல்லைடான்னு அவரும் புலம்பிட்டு இருப்பார். இப்போ நான் அதை புலம்பாமல் சந்தோஷமாக சொல்கிறேன். உங்களோட திரைத்துறை சார்ந்த நட்பு வட்டாரங்கள், ஒரு பக்கம் கார்த்திக் சுப்ராஜ், இந்த மாதிரி இன்னொரு பக்கம் சந்தோஷ் நாராயணன், இந்த நட்பு வட்டாரங்கள் எப்படி நீங்கள் இது பண்ணீங்க? இவங்கெல்லாம் உங்க கூட இருந்தவங்களா? சந்தோஷ் அண்ணா என்னோடய காலேஜ் சீனியர். நாங்கள் 2 பேரும் ஒரே காலேஜ் தான். ஸோ அவர் மூலமாக தான் எனக்கு கார்த்திக் சரி தெரியும். ஸோ எனக்கு க்ளோஸாக இருக்கவங்க எல்லாருமே எனக்கு இங்கே வந்து தான் தெரியும். பட் சிவானாலாம் காலேஜ்லேருந்தே ஒன்றா படித்து வந்தது தான். ஸோ சந்தோஷ் அண்ணாவும் எங்கள் காலேஜு. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் எனக்கு பழக்கமானாங்க. நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசுனது வரைக்கும் உங்கள் டோன் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் நெருப்புடா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பயங்கரமான இதாக இருக்கலாம். ட்ராக் கொடுத்த எனர்ஜி, அந்த எனர்ஜி வந்து அது அது சந்தோஷ் அண்ணாவோட ட்ராக்கில் இருக்கிற எனர்ஜி, அந்த கிட்டார், அந்த 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 பீட்டு, அது டோட்டல் ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி, அந்த சைரன் சவுண்டு. ஸோ அந்த சவுண்டில் தான் வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி மாறி சாமி வந்து ஆடுவாங்களே எல்லோரும், லேடிஸ்லாம் கோயிலுக்கு போனால் சாதமாக இருப்பாங்க, கோயிலுக்குள்ளே போனால் சாமி வந்து ஆடுவாங்களா, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் நான். அது இல்லை, அந்த டோன் கூட நெருப்புடா அப்படின்றது கூட ரஜினிகாந்த் சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த டோனில் இருக்குது, அதனால் கேட்குறேன். இல்லை, அவரது இன்னும் பயங்கரமாக இருக்கும். அவர்லாம் சொன்னார்னா நாம் இன்னும் அதோட சாஃப்ட்டு தான் நம்மளோடது. அருண் ராஜா காமராஜ் அப்படின்னு சொன்னால் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு கபாலி சாங் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். எங்களுக்காக ஒரு 2 லைன்ஸ் அதில் வந்து பாடி காட்டுங்க. ஓகே. நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்கிற கூட்டம், அடிக்கிற அழிக்கிற எண்ணம், முடியுமா நடக்குமா இன்னும். இந்த பாட்டு ரிலீஸ் ஆனவுடனே உங்களோட திரைத்துறை சார்ந்த நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை உங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸு, இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? எல்லாருமே பாராட்டினாங்க. யாருமே வந்து குறைக்கிறேன்னு எதுவுமே சொல்லவே இல்லை. இல்லை, குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அது நான் பாடியிருக்கேங்கிறத தாண்டி ரஜினி சார் படம் அப்படின்னும் போது அதெல்லாம் குறை சொல்ல மாட்டாங்க. ஸோ அதில் நான் இருக்கேன்றதே ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய விஷயம், நீ ஏதோ சாதிச்சிட்ட அப்படின்லாம் சொன்னாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயம். ஓகே, உங்களோட இப்போது கபாலி படத்தை அடுத்து உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட், நீங்கள் நடிக்கிறதா இருக்கட்டும், அது பாட்டு எழுதுறதா இருக்கட்டும், அப்கமிங் ப்ராஜெக்ட் பற்றி நான் இப்போ பாட்டு எழுதிட்டுருக்கேன். இப்போ ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன். உருமீன் கம்பெனி, அந்த படம் பண்ண ப்ரொடியூசரோட கம்பெனியில் ப்ரொடக்ஷன் நம்பர் 2 அதில் நடிச்சிட்ருக்கேன். அந்த கம்பெனியில் நான் இப்போ ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ப்ரொடக்ஷன்லேயும் இருக்கேன். ஸோ கிரியேட்டிவ் ஹெட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸு. நான் ஒரு கொலாபரேஷன் ஒன்று பண்ணுறதுக்காக ஏடிகே அவரோட சேர்ந்து ஒரு கொலாபரேஷன் ஒரு ஆல்பம் ஒன்று இண்டிபெண்டன்ட் சிங்கிள் பண்ணுறதுக்கான டாக்ஸ் போயிட்டுருக்கு. அது அஃபிஷியலாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ சூன் அந்த விஷயமும் ரிலீஸ் பண்ணலான் இருக்கோம். கபாலி இசை வெளியில் வந்துருச்சு. இதை நீங்களே இன்னும் வந்து காட்சி வடிவில் இன்னும் பார்க்கல அப்படின்றீங்க. இந்த நேரத்தில் நேயர்களுக்கு நீங்கள் எழுதின பாடல் சம்மந்தமான ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்க? இதில் எனக்கு சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னா, எல்லோரும் மாதிரியும் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் விஷுவலாக பார்க்குறதுக்கு. அது ஸ்க்ரீனில் பார்த்து சத்தம் போட்டு விசில் அடித்து ஆட்டம் போடுறதுக்கு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன், அந்த பாட்டை விஷுவலாக பார்க்குறதுக்கு. எனக்கு என்னென்னா, நான் அந்த பாட்டில் அவர் நம்ம சூப்பர் ஸ்டாரோட டயலாக்ஸ் பார்க்கணும் விஷுவலாக, அந்த ஆசை இருக்குது எனக்கு.
ஸோ அது எப்படி இருக்கும், என்ன மாதிரி மாஸில் இருக்கும்லாம் பார்க்கணுன்னு ஆசை. ஓகே, அது வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாரும் மாதிரியும் நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன்.